ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ககன் பூமியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அப்போது சந்திரா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நான் என்னோட ஃபியான்சியை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பூமியோட ரூமுக்கு தான் போகிறாங்க. இதை பார்த்து சந்திராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது நம்ம ககன் வந்து பூமியை கூட்டிகிட்டு கீழே வராங்க. அப்போது பூமி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் இவரோட டின்னருக்கு வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப லேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நானே எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருப்பேன், நீ அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீ கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க, மிஸ்டர் சந்திரா, நான் உங்கள் பொண்ணை ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன், போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ககன் கிட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், லேட் ஆச்சுன்னா எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடுப்போட தான் ககனையும் பூமியையும் அமுச்சு வைக்கிறாங்க. இந்த சைடு நட்சத்திரா வந்து அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது, பூமியை எப்படியாவது அந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட செரி வந்து நட்சத்திரா கூடயே போகிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நட்சத்திரா வந்து பூமியை பார்த்து செம்மையாக கடுப்பாவாங்க, நீ என் மாமா கூட இந்த இடத்துக்கு பாட்டிக்கு வந்திருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இந்த இடத்துல எத்தனை பேர் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு வெயிட்டர் கிட்ட சொல்லி எப்படியாவது பூமியை இந்த இடத்துல அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி அங்கே வைங்க, அந்த சுடுதண்ணியில் அவள் கை வைக்கணும், அப்போ எல்லாருமே அவளை பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சைடு ககன் வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அப்போ அந்த ஃபோன் பேசுறது போயிருவாங்க. அப்போ பூமி வந்து அந்த தண்ணி சுடு தண்ணி அப்படிங்கிறது தெரியாம கையை உள்ள விட்டுருவாங்க. அப்போ சூடு தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பூமியோட சவுண்டு கேட்டு நம்ம ககன் ஓடி வருவாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பூமியை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க, ஏமா நீ பார்த்தா படிச்சு போன மாதிரி இருக்க, இது கூட அவனுக்கு தெரியாது, அந்த தண்ணி சுடு தண்ணியா பச்சை தண்ணியான்னு பார்த்துட்டு கை வைக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ககன் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாரும் எதுவும் தெரிஞ்சுட்டு இங்க வரல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்காக தெரியாத இந்த பொண்ணை அசிங்கப்படுத்தி சிரிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து எல்லாரும் முன்னாடி பூமியை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பூமி கைக்கு சூடு பெற்றிருக்கோம், அதில் ஐஸ் கியூப்லாம் வச்சு அந்த இடத்த ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நட்சத்திரா இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாவாங்க. சரி வந்து நட்சத்திரா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது நட்சத்திராவை நம்ம ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டர் கிட்ட ஒரு பர்கரில் காரத்தை அதிகமாக போட்டு இந்த நட்சத்திரா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதுமே அந்த வெயிட்டரும் நட்சத்திரா கிட்ட காரம் அதிகமான பர்கரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டதுமே நட்சத்திரா செம்ம கடுப்பாவாங்க. வெயிட்டர் எதுக்காக நீங்கள் இவ்வளோ காரமாக பர்கர் எனக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த வெயிட்டர் சொல்லுவாங்க, உங்களோட ஃபியான்சி தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க, யார் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வெயிட்டர் வந்து செரி அதான் கை காமிப்பாங்க. அப்போ செரி அந்த இடத்துக்கு வருவாங்க, நான் தான் நட்சத்திரா, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல, அப்போ நான் உன்னோட ஃபியான்சி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட நட்சத்திரா சொல்லுவாங்க, என்ன நீ என்னோட ஃபியான்சியா, எங்கள் வீட்டிலே இருந்துட்டு என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, அவ்வளவுதான், எங்கள் அப்பா உனையே தொலைச்சி எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட செரி வந்து சொல்கிறாங்க, அப்போ நீ பண்ண வேலைலாம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் சும்மா இருப்பாரா, அவர் உயிருக்குயிராக நேசிக்கிற தன்னோட பொண்ணு பூமியை நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், ஓனலமே என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி அவருக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி சொல்கிறாங்க, இங்கே நிறைய டெக்னிக்கல் விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட நட்சத்திராவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் சரி சொல்கிறாங்க, இங்கே சுற்றி சிசிடிவி கேமரா இருக்கு, இங்கே நீ என்ன பண்ண ஏது பண்ண எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு எடுத்துக்கொண்டு போய் நான் சந்திரமாமா கிட்ட கொடுப்பேன், அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுன்றதை கொஞ்சம் போது யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நட்சத்திரா வந்து செம்மையாக காண்டாகிறாங்க. அப்போ சரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் அண்ணா பூமி ரெண்டு பேரோட சந்தோஷத்தை கெடுக்க தானே நீங்கள் வந்திருக்க, அதை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்காக தான் நானும் இங்கே வந்திருக்கேன் சரியா, நீ படுக்கும் வேலையை பார்த்துட்டு அவங்க படுக்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், நம்ம ரெண்டு பேரும் அவங்கள தூரத்துலேருந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சரி நட்சத்திரா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், நட்சத்திரா செரி ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் நல்லா தான் இருக்கு, ஆனால் செரிக்கு நட்சத்திரா லைஃப் பார்ட்னராக வந்தால் அவ்வளோதான், செரியோட லைஃப் அம்பேல ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, அதுக்கு நம்ம ககன் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீ நினைக்காத பூமி, செரியை நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவன் ஒரு ஹீரோ, கண்டிப்பாக நட்சத்திராவை அவன் கைக்குள்ளே கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து செரியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த இடத்துக்கு சோபா சந்திராவோட அசிஸ்டன்ட் வந்திருப்பாங்க. அவங்க டான்ஸ் பார்ட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க பூமியை பார்த்துருவாங்க, நீ தான் சோபா சந்திராவோட பொண்ணா, உன்னை இந்த இடத்துல நான் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி முன்னாடி போயிட்டு அங்கே பரதமாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பூமியை பார்த்து நக்கெல்லாம் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம பூமி செம்ம கடுப்பாவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அசிஸ்டண்ட்டை நம்ம அபூர்வா தான் காசு கொடுத்து எப்படியாவது பூமியை எல்லாரும்
எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருப்பாங்க. அதுபடி அவங்களும் பூமியை எப்படியாவது இந்த இடத்துல அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட வம்புக்கு இழுக்கிற மாதிரியே பண்ணுவாங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்பாங்க, என்ன பூமி உனக்கு ஆல்ரெடி உங்களை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணம் இவங்களும் ஒருத்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் வந்து சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்களுக்கு நீ தான் சோபா சந்திராவோட பொண்ணு நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உனைய வம்புக்கு இழுக்கிறாங்க போல அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பூமி சொல்கிறாங்க, அவங்க எங்கள் அம்மாவோட பேரை வச்சு தான் இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மானால தான் இப்போ அவங்க ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, விடு பூமி, உன்கிட்ட இனிமேட்டு ஏதாச்சும் வம்புக்கு வந்தாங்கன்னா அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே அந்த அசிஸ்டண்ட்டும் நம்ம பூமிக்கிட்ட வந்து பயங்கரமாக வம்புக்கு இழுக்கிறாங்க, உனக்கு என்ன பரதமாட தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை வம்புக்கு இழுக்கும் போது ககன் வந்து சொல்கிறாங்க, ஏன் தெரியாது, அவள் ஆட ஆரம்பித்தா நீங்களாம் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அந்த அசிஸ்டண்ட்டும் எங்கே இவளை ஆட சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாட்டியில் எல்லாரும் முன்னாடியும் நம்ம பூமி ஆடி அசத்திடுறாங்க. இதை பார்த்ததுமே ககனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அங்கே இருக்கிற எல்லாருமே பூமியோட ஆட்டத்துக்கு கை தட்டி ரொம்பவே மரியாதையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே போராமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இங்கே அசிங்கப்படுத்திட்டு இவ என்ன பேரும் புகழும் வாங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோபா சந்திராவோட அசிஸ்டண்ட் வந்து ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா என்ன அவமானத்தை சந்திச்சாலோ அதே அவமானத்தை நீயும் சந்திப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ககன் பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி சூப்பர் பூமி, செம்மையாக டான்ஸ் ஆடி கலக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம அவங்க பேராலேயே ஒரு டான்ஸ் கிளாஸை ஓப்பன் பண்ணியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் அது பூமி கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமியை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போது நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே க்ளோஸாக இருக்கிறத மேலே இருந்து சந்திரா அபூர்வா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. அப்போ சந்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா இதெல்லாம், நீ பாட்டுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண, இப்போ பார்த்தியா அவன் என்னென்ன அலப்பறெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு சகிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பாபா, பூமியை நான் கண்டிக்கிற விதத்தில் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து கீழே இறங்கி வராங்க. அப்போது நம்ம பூமி நைட் நேரம் ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வரதை பார்த்து அபூர்வா வந்து செம்ம டென்ஷன் ஆவாங்க. அப்போ பூமியை செம்மையாக திட்டுவாங்க, என்ன பூமி நீ பாட்டுக்கு போகிற, நீ பாட்டுக்கு வர, அர்த்த ராத்திரியில் ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் ஒன்றும் கண்டவனோடலாம் போல, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரோட தான் நான் வெளியில் போயிட்டு வரேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமும் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உன் சித்தி சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், அவமோ நல்லதுக்கு தானே சொல்கிறா, இந்த அர்த்த ராத்திரியில் இப்படிலாம் லேட்டாக வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, இனிமேட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும், கல்யாணம் வரைக்கும் நீ வீட்டிலே அடங்கி ஒடங்கி ஒழுங்கா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. கோவமாக பூமி உள்ளே போயிடுறாங்க. அப்போ அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கவே போகிறதில்ல, ஆனால் இந்த ககனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் தெரியல, அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வந்து பூமியை கூட்டிகிட்டு போகிறான், நம்ம ஏதாவது சொன்னோன்னா கண்டிப்பாக அவன் வந்து பிரச்சனை பண்ண தான் செய்வான், அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சொல்லுவாங்க. இந்த சைடு செரி நட்சத்திரா ரெண்டு பேருமே வருவாங்க. அப்போ அபூர்வா அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காகி நிற்பாங்க, என்ன நட்சத்திரா இவன் கூடலாம் போயிட்டு ஊர் சுற்றிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்லுவாங்க, மம்மி நானே செம கடுப்பில் இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசி கடுப்பாக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா உள்ள போயிடுவாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.